ஆண்டாள் ஒன்று சொன்னா கேட்பியா? ம் சொல்லு. உன் மேலே சத்தியமா செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அந்த லெட்டர் வந்தோன்னு உனக்கு கொடுக்கறதுக்கு தான் ஸ்வீட்டோட ஆசையாக வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன்டே, பாட்டி அத்தையும் தாண்டி வேண்டான்னு சொன்னாங்க. பத்தாததுக்கு இந்த ஆதி பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டே சொல்ல மறந்து போச்சடே. நம்படி சொல்லிட்ட, சத்தியமா மறைக்கணும்ல நான் இது பண்ணேன். எல்லாமே நடந்து போச்சு. ம் தெரியும். நீ ஏன் என்ன இவ்வளோ பாசமா? ஆஹா, எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க? இது முதல் ராத்திரி நீ கேட்டிருக்கணும், இப்போ வந்து கேட்டிருக்கிற. ஏன் இப்போ கேட்டா சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல தெரியாது. பிடிக்கும். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டால் அது என்ன பதில் சொல்லும்? அதுக்கு இந்த பதில் மாதிரி தாண்டி நானும். எனக்கு சொல்லலாம் தெரியாது, பிடிக்கும். மாமா, நான் உன் பிள்ளைய வேண்டான்னு அபார்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்கு திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டுக்கிற? குழந்தை தானே, 10 பேத்துக்கலாண்டே. நீ உனக்கு இஷ்டம் போல இரு. நீ இந்த மாதிரி இருக்கிறத தான் என்னால் தாங்க முடியல. ஐ லவ் யூ மாமா. ஏமா, நீ இன்னும் கிளம்பலையா? உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டிப்பிடிமா. இப்ப இடத்த காலி பண்ணு. அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன என்ன இப்போதானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, உடனே கிளம்பி போனா இருங்க. ஹலோ மிஸ்டர், உங்க பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணவே இல்லை. புரியல எனக்கு. என்னடே? குழந்தெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சுங்க. சிஸ்டர் டாக்டர், இவங்களை அனுப்பி வச்சுட்டு அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுங்க. நான் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். என்னடி இது? இரு சொல்றேன். பைத்தியமாடி உனக்கு. சொல்றேன். எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற? எப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமா, என் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வெள்ளா இருக்கிறான். ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணாமா? அதுக்காக தான் நான் இன்னைக்கு அவரை வர வச்சேன். ஏய், நீங்க என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன், நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல, புரியல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? உன்கிட்ட தான் பேசுறேன். ஆதியோட வாழ்க்கையை கெடுத்த பாரதி கிட்ட தான் பேசுறேன். இப்ப புரியுதா? என்ன பாக்குற? நீ யாரு, ஆதி வாழ்க்கையில என்ன பண்ண, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி இருந்த ஒருத்தனை இப்படி பைத்தியம் மாதிரி பழசெல்லாம் மறக்க வச்சு இப்படி படுக்க வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவன் ஆபரேஷன் பண்ணி அவனோட எல்லா மெமரியும் அழிச்சிட்டான் தெரியுமா? அதுக்கு காரணம் நீ தானே தெரியுமா? உன்னையும் உன் கூட பழகுனதையும் மறக்கிறதுக்காக தான் அவன் வாழ்க்கையில நடந்த 4 வருஷத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வாழ்க்கை உனக்கு ஆதி போட்ட பிச்சை தானே? அதுக்கு நீ விசுவாசமா இருக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் உனக்கு வாழ்க்கை கொடுத்தான்ல, அப்ப நீ அவனை எப்படி பாத்துக்கணும்? அதை விட்டுட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அவங்கள சாகடிச்சு இப்போ இவனை இப்படி ஆக்கி, ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ண?
சரி அதெல்லாம் விடு. அதான் அவனை வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தான்ல, அப்புறம் என்ன? திரும்ப ஏன் இங்க வந்த? இங்க வந்ததும் இல்லாம ஏன் வீட்டுக்கே வந்து சமைச்சு போடுற மாதிரி நாடகம் ஆடி இப்ப மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து போட்டுட்டல. ஆண்டி, எங்க அம்மாவை திட்டாதீங்க. அவங்க ஒன்றும் வேணும்னே பண்ணல. எங்களுக்கு எங்க அப்பா வேணும்னு தான் நாங்க தேடி வந்தோம். பாப்பா, உன்னை உன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சது நாங்க யாரும் இல்ல, உங்க அம்மா தான். உங்க அம்மா சரியா இருந்திருந்தா இந்நேரம் உன் அப்பா உன் கூட தான் இருந்திருப்பாரு. அவர் இப்படி கொண்டு வந்தது உங்க அம்மா தான், உங்க அம்மா மட்டும்தான். மேடம், உங்களை சார் கூப்பிடுறாரு. ஆதி 10 நிமிஷம் கழிச்சு உன்னை உள்ள வர சொல்றான். உன்னை அவனுக்கு இன்னும் யாருன்னு தெரியல. இப்ப போய் நின்னு நீ அவன் பொண்டாட்டின்னு சொன்னா அது நீயே அவனை கொலை செய்யறதுக்கு சமம். டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவனுக்கு கடைசியா நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா உன்னை பத்தின உண்மையை சொல்லாம அவன் உயிரை காப்பாத்து. இல்ல எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சனா இன்னைக்கே அவன் செத்ததும் அவன் பணத்தை நீயே எடுத்துட்டு கிளம்பிடு. உன்னை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிதான் அவன் இந்த ஆபரேஷனே பண்ணிக்கிட்டான். அத பண்ணிட்டு அவன் அட்லீஸ்ட் இப்ப உயிரோடவாவது இருக்கான். இல்ல அவன் உயிரோட இருக்கிறதும் உனக்கு பிடிக்கலனா அவன் முடிவை நீயே முடிவு. கடவுளே, இதெல்லாம் பார்த்து துடிக்கிறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க? என்ன எது கலகுறீங்க? நீங்க சும்மா இருங்க மாப்ள. அவதான் புத்தி கேட்டு போய் பண்றானா, நீங்களும் இவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. அப்பா, நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? எனக்கு என்னத்தா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என் பொண்ணு இந்த நாட்டுக்காக விளையாட போறான்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட் தான்ப்பா. ஆனா என் புருஷனுக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. வாய மூடுறி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன புருஷன் அரசெல்லாம் சவால் விட்டுட்டு இருக்க? மா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? ஏதா இவங்களை எல்லாம் நீ கண்டுக்காதா? சரி, நாம ஊருக்கு போய் அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் பார்ப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது? இல்லப்பா, இங்க இருந்து போயிடுவோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இல்லதா, இதுக்கப்புறம் தான் உனக்கு பிராக்டிஸ் இருக்கு, கோச்சிங் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பாத்துக்கதான் என் புருஷன் இருக்காரேப்பா. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத சிரமம் சொல்லு? இதுல என்ன சிரமம் இருக்கு? நீ இப்படி இருக்கணும்ட்டு தானே இம்புட்டு நாளா நான் ஆசைப்பட்டேன். எப்படி ஆசைப்பட்ட? நான் புருஷன் இல்லாம குழந்தை இல்லாம இருக்கணும் தானே? இல்ல சும்மா சொல்லு, நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்? நீ
இவங்க யாருமே இல்லாம நான் அனாதையா இருக்கணும்னா ஏத்தா என்ன ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல உன்கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? என்னத்தா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பல்ல. மாறுற ஐடியாலாம் எதுவுமே இல்ல. நேத்து நீ ஃபோன் பண்ணல, மன்னிப்பு கேட்டல்ல, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நினைச்சியப்பா? அது எப்படி உன்னை உடனே ஏத்துக்க முடியும்? நீ செஞ்சது என்ன சாதாரணமான காரியமா? அந்த கார்ல ஒரு கர்ப்பிணி இருக்கா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதெல்லாம் கூட யோசிக்காம பாம் வச்சு கொல்ல நினைச்ச உன்னை எப்படிப்பா என்னால ஏத்துக்க முடியும்? அதான் சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சேன், அதுலயும் நீ ஃபெயில் ஆயிட்ட பத்தியா? ஏத்தா நான் என்னத்த பண்ணி போட்டேன்? ஏத்தா உனக்கு உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே உன் கூட வந்து நிக்கிறேன். ஆ? நல்லது எது நல்லது? பெத்த பொண்ணு என்ன பண்ணலான்னு கேட்டா அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தியே, உனக்கு நல்லது இல்ல அது? என் புருஷனுக்கு அபார்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆசை நிறைவேறணும்னு நினைச்சதுல வெறும் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நீ நான் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னப்போ அதுல முழுக்க முழுக்க என் மேல இருந்த வெறும் வன்மம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு. நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? ஏத்தா நான் செஞ்சதெல்லாம் நினைச்சு வருந்தி தானே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா கிட்டயோ என் புருஷன் கிட்டயோ சவால் விட்டெல்லாம் பேசினியே, அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துப்ப? இல்ல என்ன பாத்துட்டு இருக்க? நீ என்னென்ன பேசினியோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா உள்ள போன எனக்கு ஆபரேஷன்லாம் எதுவுமே நடக்கல. நான் தான் நர்ஸ் கிட்ட ஆபரேஷன் நடந்துச்சுன்னு பொய் சொல்ல சொன்னேன். அப்படி சொன்னா நீ என்ன செய்யற, என் புருஷன் என்ன செய்யறான்னு பார்த்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ உன்னோட உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்ட காட்டிட்ட. ஏத்தா இல்லத்தா அது வந்து சும்மா அவங்க கிட்ட. போதும், அன்னைக்கே உன்னை அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்பாவா பார்த்ததுனாலதான் நான் உன்னை எதுவுமே பண்ணாம வெறும் வீட்டு விட்டு மட்டும் போக சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ அப்படியெல்லாம் இனிமே தயவு செஞ்சு எதுவும் பண்ணிராத. ஏன்னா நான் இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சொல்லிட்டு. தயவு செஞ்சு போ போ. ஏத்தா நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி போன்னு சொன்னா எங்க போவேன் நானு? எங்கேயாச்சும் போய் செத்து போ. யார் உன்னை தடுத்தா? நீ எல்லாம் உயிரோட இருக்கணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. போ செத்து போ போ. பெத்த பொண்ணுங்களை கேவலப்படுத்த வேண்டியது, நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டியது, குழந்தைன்னு கூட பார்க்காம அதை கொல்ல நினைக்கிறது, இப்படிப்பட்ட நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எந்தவித அவசியமும் இல்ல. போ தாராளமா செத்து போ போ. முடிஞ்சா நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு வேளை நீ செத்துட்டேன்னா மேபி கொஞ்சூண்டு தண்ணி வேணா வரும் என் கண்ணுல. ஏன்னா நீ அப்பாங்கிறதுக்காக. இங்க இருக்கிற வேற யாரும் உனக்காக அழமாட்டாங்க. ஏன் உன் பொண்டாட்டியும் சரி உன் அம்மாவும் சரி யாரும் அழமாட்டாங்க. நீ நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ மனுஷனே கிடையாது. முடிஞ்சா மனுஷனா மாற பாரு. இல்லைன்னா வச்சுக்கோயேன் நான் சொன்ன மாதிரி செத்து போயிடுச்சு. என்ன இங்க பாரு என்ன
ஒழுங்கா போயிரு. நான் ஏதாவது வார்த்தை விட்டுற போறேன். போயிரு. நான் வார்த்தை விட்டேன்னா உனக்கு அசிங்கமா போயிரும். போ. மாமா இருங்க. நீ பாட்டுக்கு அவரை செத்து போன்ற. நீ சொன்ன அவர் எதுக்கடி சாகணும்? மாப்பிள்ள அமைதியா இருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க தான் எனக்கு மாமா, நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ள. அது யாரும் மாத்த முடியாது. சரியா? இவன் என்ன சொல்றது சாவுன்னு? நான் சொல்ற போய் சாவு. என்ன பாக்குற? போய் சாவு போ. ஏன் நான் சொல்லக்கூடாதா? எனக்கு சொல்ல உரிமை இல்லையா? நான் சொன்ன சாக மாட்டியா? போ. மாப்பிள்ள, அப்படின்னா நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கவா? தாராளமா. காசா பணமா சொல்லுங்க. இந்த நடைக்கு என்ன அர்த்தம்? சாவாரா இல்லையா? சிஸ்டர் சார். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே சார். சாரிங்க, காலையில் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சாரி. பரவாயில்லைங்க. சரி, நீங்க யாரு? இல்ல, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியும். சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை தாங்க கேக்குறேன். யார் நீங்க? இல்லைங்க, அப்படிலாம் உங்களை நான் எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதுங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போதான் உங்களை முதல்ல பார்த்தேன். ஏன் திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டே இருக்கீங்க? நான் நார்மலா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க பேசின நிறைய விஷயம் என் வாழ்க்கையில நடந்த விஷயம். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய விஷயத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்க அதை கூட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க பேசும்போது ஒரு பொண்ணோட பேரை சொன்னீங்கல்ல, பாரதின்னு. அந்த பாரதிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அதை நீங்க போய் அந்த பாரதி கிட்ட சொல்றீங்களா? அந்த பாரதி யாரு, அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. நான் இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த பாரதி தான் மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அந்த பாரதியை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னு இதை மட்டும் சொல்லிடுங்க. இனிமே என் வாழ்க்கையில் அவங்க வரவே கூடாது. அன்னைக்கு சொன்னதுதான், பாரதிங்கிற பேரு என் காதுல கூட கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அவங்களை என் முன்னாடி வந்து நிக்க வேணாம்னு சொல்லிடுங்க. அந்த முகம் எப்படி இருக்கும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு அவங்கள
அவங்கள மீட் பண்ணாதான் தான் இருக்கும்னு சொல்லிடுங்க. எந்த சிச்சுவேஷன்லையும் அவங்க என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க.